மைசூர் மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து தோசைக்கு கார சட்னி ஒன்று அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், உப்பு இது மட்டும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மசால் தோசைக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், ஸ்லைஸாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக வெங்காயத்தை வேக வச்சுக்கணும். இதுக்கு தக்காளிலாம் எதுவும் ஆட் பண்ணல. வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா தோசைக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை கல்லை ஹீட் பண்ணிட்டு கல் காஞ்சதுக்கு அப்புறமா கனமாவும் இல்லாமல் லேசாக இல்லாமல் ஒரு ரோஸ்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். சுற்றிலும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த கார சட்னியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மசாலாவை நடுவில் வச்சுக்கலாம். மூடி போட்டு தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம்னா சூப்பரா மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிரும். நல்லா காரசாரமா இருக்கும். இந்த தோசையை அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா லைட்டா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும்.